காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களுக்கு நாடு முழுவதும் மெழுகுவர்த்தி ஏந்தி பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மராட்டிய மாநிலத்தில் 6 பேர், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களைச் சேர்ந்த தலா 3 பேர், மத்திய பிரதேசம், ஹரியானா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த தலா ஒருவர் என 26 பேர் உயிரிழந்தனர். இறந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. விசாகப்பட்டினத்தில் சந்திரமௌலி என்பவரின் உடலுக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரில் அஞ்சலி செலுத்தினார். இந்தூரில் சுஷில் நாதனியல் உடலுக்கு முதலமைச்சர் மோகன் யாதவ் அஞ்சலி செலுத்தினார். கொல்கத்தாவைச் சேர்ந்த சமீர் குகாலின் உடலை பார்த்ததும் அவரது உறவினர்கள் கண்ணீர் மல்க அழுத காட்சி பார்ப்போரின் நெஞ்சை உலுக்கியுள்ளது. கேரளாவின் கொச்சியைச் சேர்ந்த ராமச்சந்திரனின் உடலுக்கு இடதுசாரி காங்கிரஸ், பாஜக தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று பகல்காம் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களின் உடல்களுக்கு உறவினர்கள், அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். सख्त कार्रवाई होनी चाहिए उनके ऊपर। ऐसी कार्रवाई होनी चाहिए कि 2 टके के आतंकवादी भारत सरकार को चैलेंज करके चले गए। मेरी बहू से कहा कि मोदी को बता देना मैं तुझे नहीं मार रहा हूँ. இதனிடையே தாக்குதலில் உயிரிழந்த 26 பேருக்கு பகல்காமில் ஹோட்டல் உரிமையாளர்கள், ஊழியர்கள் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். காஷ்மீர் தோடாவில் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு வணிகர்கள் உள்ளிட்டோர் பேரணியாக சென்றனர். இதேபோன்று டெல்லி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவையில் எஸ்டிபிஐ கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி 26 பேரின் இறப்பை அனுசரித்தனர். வேதாரண்யத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினர், வாணியம்பாடியில் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்டோரும் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு பேரணி சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.